வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப மாயா கதையில February 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மணி இருக்காருல்ல, அவரு நேரா ஜானகியும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, எங்களோட கல்யாண நாள் நல்லபடியா நடந்து என்ன மாயா பண்றது? இங்க பாரு, நீங்க நல்லா இருக்கணும்ல, அப்பதானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அத பத்தி யோசனை பண்ணி பாரு. இந்த திருமண நாள் முக்கியமா? வீட்ல ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. என் பொண்ணுங்க நீங்க சந்தோஷமா வாழாம இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதோட நம்ம மணி சொல்றாரு, இங்க பாருமா ஜானகி, சீனு இன்னும் மாயா மேல கோவத்துல இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சீனுவுக்கு மாயா மேல உள்ள கோவம் எப்பவோ போச்சு. பத்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் சீனு வேற வழி இல்லாம அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா எப்பவோ அவன் வந்து மாறி இருப்பான். ஏதோ அவன் அம்மானாலதான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் மட்டும் என் மருமகளை நேர்ல வந்து பார்த்துட்டான், அதுக்கப்புறம் மனசு மாறிடுவான். யாரு நினைச்சாலுமே என் புள்ள அப்புறம் என் மருமகளை காதலிக்கிறத நிப்பாட்டவே முடியாது பாத்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அதுக்கு சீனு வரணும்ல. அதான் அத்தை தான் சீனுவை வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சீனு சொல்றாரு, நம்ம மணி சொல்றாரு, இங்க பாருமா மருமகளே, சீனுவை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், ஒரு வரேன் அப்படின்ட்டு நேரா சீனுவுக்கு ஃபோன் பண்றாங்க. சீனுவோட ஃபோன் வந்து அட்டன் ஆகுது. அப்ப மணி அழுதுகிட்டே, எப்பா சீனு, எங்கப்பா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு திடீர்னு முடியலடா. அவ கடைசியா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாடா. சீக்கிரம் வாடா அப்படின்னு. இது கேட்டதோட சீனு அதிர்ச்சி ஆக்குறாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு, நீ பத்மாவோட போனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மணி சொல்றாரு, இங்க பாருப்பா சீனு, நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. நான் தான் அம்மாவோட ஃபோனை வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் வாப்பா, உங்க அம்மா உன்னை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறா, வாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, அப்பா, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் உடனே வரேன், இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு சீனு. இதை கேட்டதோட நம்ம மணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப மணி ஃபோனை கட் பண்ணிட்டு, பாத்தியா மாயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு வரப்போறான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன்னு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. மணி சொல்றாரு, இங்க பாருமா, அப்புறம் எப்படி சீனுவை இங்க வர வைக்கிறது? அவன் பாட்டுக்கும் போய் அங்க இருப்பானா, நம்ம பாட்டுக்கு இப்படியே அமைதியா இருக்கணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சீக்கிரம் நம்ம என் புள்ள வந்துட்டு என் மருமகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்த பத்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கும் போய் அங்க இருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, இருந்தாலும் பத்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு. அதுக்கு மணி சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பத்மாவும் பார்வதியும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது, அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த வெள்ளி விழா நடக்காது, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க போலயே. அன்னைக்கே வந்துட்டு ஜாமீன்ல அண்ணிய கூட்டிட்டு வரும் பொழுதே எனக்கு சந்தேகம், கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களா? நம்ம என்ன நினைச்சாலும் அவங்கள மட்டும் பிரிக்க முடியாது போல அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, எப்படியாவது இந்த பிரச்சனைய பெருசாக்கணும். சரி, நீ இன்னும் அந்த மகாலிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, சரி, அவரு இப்ப அந்த புவனேஸ்வரி பசுபதி கூட தானே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நீ என்ன பண்றன்னா, நேரா மகாலிங்கத்துக்கு போன் பண்ணி, இது மாதிரி ரகுராமோட வீட்டுல, அதாவது உன் வீட்டுல அந்த ரகுராமுக்கும் அந்த ஜானகிக்கும் நாளைக்கு வெள்ளி விழா கொண்டாட போறாங்க. இது மாதிரி புவனேஸ்வரி வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு, அதுக்கு காரணமே ரகுராம் வீட்டுல உள்ளவங்க தான். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கல்யாண நாளை கொண்டாட போறாங்க அப்படின்னு. நீ சின்னதா பத்த வை, மிச்சத்தை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும், ஆமாக்கா, ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து பிரச்சனை பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. இதுவே நம்ம ஜானகி அண்ணி மேல மாமா இன்னும் கோவப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.
சரி நான் உடனே ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா அந்த பார்வதி இருக்காங்கல்ல மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப மகாலிங்க ஃபோன் பண்ணி சொல்லுமா பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு நான் நல்லா இருக்கேம்மா. உன் குடும்பத்துல இப்ப ரகுராம் ஜானகிய கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டாரு போல அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க ஆமா மாமா, நாங்க நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாமா அக்கா மேல கோவமே படமாட்டாங்க போல. நாளைக்கு அவங்க 2 பேருக்குமே கல்யாண விழாவா. அந்த கல்யாண விழாவை சிறப்பா கொண்டாட போறாங்களாமா. இதை கேட்டதோட மகாலிங்க அதிர்ச்சியாகி என்னம்மா இப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த குடும்பத்தினால தானே புவனேஸ்வரி வீட்டுல கார்த்தி இறந்தான். இப்ப கொஞ்சம் கூட அதை பத்தி நினைக்காம கல்யாண விழாவை கொண்டாடுறாங்களா அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க ஆமா மாமா, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பெரிய ஒரு தப்பு இருக்கு. இந்த நேரத்துல இத கொண்டாடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க. பாவம் புவனேஸ்வரி குடும்பத்துல கார்த்தியை இழந்துட்டு பாவமா இருக்காங்க. ஆனா இந்த வீட்ல யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு சரிம்மா பார்வதி, அவங்க என்னென்ன பண்ணணுமோ என்னென்னமோ பண்ணிக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப பத்மா பார்வதி கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க பார்வதி சொல்றாங்க மாமா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கலையே அப்படின்னு. பத்மா சொல்றாங்க பார்வதி, நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டியல்ல, இனிமே அது எங்க கன்வே ஆகணுமோ அது கன்வே ஆகிரும். நம்ம பாட்டுக்கும் இனிமே வேடிக்கை பார்க்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம். இது கேட்டதோட பார்வதியும் சரி, அந்த மகாலிங்கம் புவனேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பத்மா சொல்றாங்க பின்ன இல்லையா, எப்ப பார்த்தாலும் மகாலிங்கம் அந்த புவனேஸ்வரி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல கார்த்தி இறந்தது மகாலிங்கத்துக்கு தெரியும். இதனால புவனேஸ்வரி வீட்டுல எந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்காங்கன்னு தெரியும். புவனேஸ்வரி ஏற்கனவே இந்த குடும்பத்து மேல அவ்வளவு கொலவெறியோட இருக்கா. இந்த நேரத்துல இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்து கொண்டாடுனாங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா புவனேஸ்வரி நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாரையுமே சேர்த்து அவமானப்படுத்துவாங்க. இதை நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சூப்பர்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பத்மா சொல்றாங்க சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் நேரா புவனேஸ்வரிய பார்க்க போக புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட என்ன ஒரே பதட்டமா வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாருங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த கார்த்தி இறந்த மாதிரி நடிச்சு அந்த ரகுராம் ஜானகியை பிரிச்சு அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி கேக்குறாங்க ஏன் நான் நினைச்ச மாதிரி அந்த ரகுராமும் ஜானகியும் பிரிஞ்சுதானே இருக்காங்க. எத்தனை நாளைக்கு அந்த ஜாமீன் ஒர்க் அவுட் ஆகும்? கார்த்திய வேற இடத்துக்கு அனுப்பிட்டா அந்த ஜானகிய போலீஸ் கைது பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு மகாலிங்கம் சிரிக்கிறாரு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம இருக்கீங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பசுபதி கேக்குறாரு வந்ததுல இருந்து சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஜானகி குடும்பத்துல யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க அப்படின்னு. ஆனா உனக்கு தெரியுமா, நாளைக்கு அந்த ரகுராமுக்கும் ஜானகிக்கும் கல்யாண விழாவாம். அந்த கல்யாண விழாவை சிறப்பா கொண்டாட போறாங்களாமா. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. பசுபதி சொல்றாரு இந்த நாள்ல தாமா அந்த ரகுராம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்திட்டு அந்த ஜானகிய கல்யாணம் பண்ண நாள் இத போய் அவங்க சிறப்பா கொண்டாட போறாங்களா? எப்படிமா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பண்றாங்க? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க விடமாட்டேன், அந்த ரகுராம விடவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு இங்க பாருங்க, நீங்க நினைச்சா நாளைக்கு அந்த நடக்க போற ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க விடமாட்டேன், அந்த ரகுராம் என்னைய நிம்மதி இல்லாம விட்டுட்டு அவன் ஜாலியா கல்யாண விழாவை கொண்டாட போறானா, அந்த கல்யாண நாள்ல தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவனை விடமாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. பசுபதி சொல்றாரு இங்க பாருமா, அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காத அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க அண்ணா, அவன் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான், அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ரகுராமோட வீட்டை காமிக்கிறாங்க. மறுநாள் காலை டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மணி சொல்றாரு மாயா கிட்ட, மாயா அந்த சீனு வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க சரிங்க மாமா அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயா கிட்ட, மாயா நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா ரெடியா இருக்க போல, என்ன
லவ்வர் வராருன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு. அப்ப மாயா சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப பத்மா நேரா மணி கிட்ட, என்னங்க, என்னமோ என் புள்ள சீனு வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. என் புள்ள சீனு என் பேச்ச மீறி நடக்கவே மாட்டான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. மணி சொல்றாரு, அப்படியா பத்மா, சரி சரி அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில கார் சத்தம் கேக்குது. அப்ப பத்மா கேக்குறாங்க, யாரு கார்ல வர்றது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அதான் ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க போல அப்படின்னு. அதே நேரத்துல சீனு காரை விட்டு இறங்கி ஓடி வராரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பத்மாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப மாயா சீனுவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மா நேரா சீனுவை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இங்க வந்திருக்க, உன்னை யாரடா வர சொன்னது அப்படின்னு. சீனு பத்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, முடியாம இருக்கீங்க, உங்களால பொழைக்கவே முடியாது அப்படின்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பத்மா நேரா சீனுவை பார்த்து, டேய் அப்படியா இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேனாடா. அப்ப சீனு சொல்றாரு, அம்மா அப்பா தாம்மா சொன்னாரு உனக்கு உடம்பு சரியில்லை, பேசக்கூட முடியலைன்னு அவர் தாம்மா ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு. அப்ப பத்மா நேரா மணியை பார்த்து, என்னங்க இதெல்லாம் உங்க வேலையா, சீனுவை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மட்டமான ஐடியாவை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, ஏ பத்மா, இன்னைக்கு என்ன நாள், அது மாதிரி அவனோட அத்தைக்கும் மாமாவுக்கும் கல்யாண நாள், அந்த நாளுக்குள்ள கூட அவ வரக்கூடாதுன்னா இதெல்லாம் நல்லதா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நீ உன் பிள்ளைய இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வரவிடாது அனுமதிக்காம இருக்கிறீன்னா நீ எல்லாம் என்ன தாய். அதான் சீனுவைட்ட இப்படி சொல்லி வர வச்சேன் அப்படின்னு. சீனு நேரா மணியை பார்க்க. அப்ப பத்மா நேரா சீனு கிட்ட, இங்க பாரு சீனு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாவா தான் இருப்பா. மாயாவும் இவரும் சேர்ந்துதான் உன்னை வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நேரா சீனுவை பார்க்க. சீனு மாயாவை பார்த்துட்டு முறைக்கிறாரு. அப்ப நம்ம மாயா நினைக்கிறாங்க, இன்னும் சீனு என் மேல கோவமா தான் இருக்கான் போல அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா, சீனு வந்து பேசவே இல்லை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இருக்கட்டும், அவனுக்கு அப்புறமாட்டி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஜானகியும் ரகுராமும் வராங்க. அவங்க 2 பேரையும் பானத்தோட சீனு போயிட்டு நேரா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, எப்பப்பா வந்த அப்படின்னு. சீனு சொல்றாரு, இப்பதான் அத்தை வந்தேன் அப்படின்னு. ரகுராம் சீனுவை பார்த்துட்டு, சீனு எப்படிப்பா இருந்துச்சு ஒர்க்கெல்லாம் அப்படின்னு. சீனு சொல்றாரு, அதெல்லாம் நல்லா இருக்குப்பா, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன், இனிமே இங்கேதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, நல்லதுப்பா, எவ்வளோ நாள் தான் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்ப அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, இங்கேயே இருக்க முடியாது, எப்படி இங்க இருக்க முடியும், அவன் இன்னும் நிறையா சாதிக்கணும்ல அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, பத்மா சாதிச்சதெல்லாம் போதும், அவன் இங்கே இருக்கட்டும், இங்கே இருந்து நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலே போதும், அதுலேருந்து ஓரளவுக்கு பணம் வருது, அது போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பிள்ளையோட திறமைய கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுக்காக இப்படி சூழ்ச்சியோட பேசுற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறேன். ஆனா அவனை கடைசி வரைக்கும் நீ வெளியூர்லயே விட்டு அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற. அப்ப பத்மா சொல்றாங்க, நான் அப்படி நினைப்பனா சீனு, உன் நல்லதுக்காக தானே சீனு நான் யோசிப்பேன் அப்படின்னு. சீனு சொல்றாரு, ஆமாம்மா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, சரி உன்கிட்ட பேசி வேஸ்ட் பத்மா, சரி ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் அவங்க இடத்துக்கு போனதோட மாய நேரா சீனுவை பாக்குறாங்க. மாய நேரா சீனு கிட்ட வந்துட்டு, ஏன் சீனு, எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட உனக்கு தோணாதா அப்படின்னு. சீனு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, எனக்கு உன் முகத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட மாயாவுக்கு கண் கலங்குது. இன்னும் சீனு என் மேல கோவமா தான் இருக்கானா அப்படின்னு. தனா இங்கேருந்து வந்துட்டு மாயாவை பார்த்து, மாயா சீனுவுக்கு உண்மை தெரியாது, அதான் இன்னும் அவன் மேல கோவத்துல இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல தனா, நான் என்ன பண்ணாலுமே அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாதா, ஏன் அதை அவன் புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி சரி மாயா, உன் பிடிவாதத்தினாலதான் நான் சீனு கிட்ட சொல்லலை அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, சரி விடு, இனிமே பெரியம்மா பெரியப்பாவோட கல்யாண நாளை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் சீனுவை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவோ சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ரகுராமும் ஜானகி வந்து உட்கார்றாங்க. எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம
ஜானகி வந்துட்டு ரகுராமோட கழுத்துல மாலை போட, ரகுராம் வந்துட்டு ஜானகியோட கழுத்துல மாலை போடுறாரு. அப்ப நம்ம ரகுராம் ஜானகியோட கழுத்துல செயின் போட போறாரு. அதே நேரத்துல புவனேஸ்வரி அங்க வந்து நின்னுக்கிட்டு, ஏய் ரகுராம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே புவனேஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மாவும் பார்வதியும் புவனேஸ்வரியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. பத்மா நேரா பார்வதி கிட்ட, பாத்தியா நான் அப்பவே சொன்னல, கண்டிப்பா மகாலிங்கம் அவரோட வேலையை காமிச்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா சரியான ஆளுதான், புவனேஸ்வரி கிட்ட சொல்லி உடனே வர வச்சுட்டாரு. புவனேஸ்வரி நேரம் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு, என் வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு, நாங்கள் உயிருக்கு உயிராக வளர்த்த கார்த்தியை பறி கொடுத்துட்டு நிற்கிறோம். ஆனால் உன் குடும்பத்தில் 25வது வருஷ வெள்ளி விழாவை கொண்டாடி சந்தோஷமா இருக்கீங்களா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு. அப்போ ரகுராம் கோவமாக டக்குன்னு கிளம்புறாரு. அப்போ பாட்டி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு புவனேஸ்வரி, இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் இப்படி வந்து கலகத்தை மூட்டுவ, இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த கல்யாண நாளை நான் எப்படி மறப்பேன் அத்தை, அன்னைக்கு இந்த ரகுராம என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானகியை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அது என்னால் மறக்க முடியுமா? இவ்வளோ நாள் இந்த விஷயத்த நான் மறந்துட்டு இருந்தேன். இந்த கல்யாண நாள் தான் ஒரு கேடா? ஏன் ரகுராம் உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு கொலையை பண்ணிட்டு இவ்வளோ நிம்மதியாக இருக்கிற, ஊருக்கு முன்னாடி பெரிய தலைமை அப்படின்னு நிமிர்ந்து நடந்து போயிட்டு இருந்த, இப்போ உன்னை எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு. பத்மா நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா அப்பவே சொன்னேன்ன, கண்டிப்பா இவங்க எல்லாரும் இப்படி பேசுவாங்க அப்படின்னு தான் இந்த கல்யாண நாளே வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு. ரகுராம் பத்மாவை பார்த்து, பத்மா அமைதியாரு அப்படின்னு. புவனேஸ்வரி ரகுராமை பார்த்து, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு கொஞ்சமாவே வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ரகுராம் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, ஏய் என் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை பார்த்ததோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது இவர் உடனே எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு. நம்ம மாயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன நான் யாருன்னு கேட்குறேன்? என் கார்த்தியை பறி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே கண்ணீரில் இருக்கோம், ஆனால் நீ கல்யாண இல்லாவை கொண்டாடி சந்தோஷமா இருப்ப, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, அதுக்கான ஆதாரம் இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு எந்தவித சாட்சியும் உன்கிட்ட இல்லை. நீ தேவையில்லாமல் இந்த குடும்பத்து மேலே பழி போட்டு இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? மரியாதையை அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதை நிப்பாட்டுறதுக்கு வர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஜானகி அமைதியாக இருக்காங்க. பாட்டி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு புவனேஸ்வரி, இன்னும் கூட நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லையே அப்படின்னு. அப்போ ரகுராம் நேராக புவனேஸ்வரியை பார்த்து, நீ மட்டும் இப்போ இந்த இடத்த விட்டு போகலை, நான் உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் ப்ரொமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.